இன்னைக்கு கல்சட்டி ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பாருங்க, கல்சட்டி இதுல சமைச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எங்க பாட்டி எனக்காக கொடுத்தது. இது எப்படியும் ஒரு 50-60 வருஷமாவது இருக்கும். இந்த கல்சட்டி வாங்கி அவங்க யூஸ் பண்ணிட்டு எனக்கு கொடுத்தாங்க. இதுல நான் ரசம், வத்த குழம்பு, மோர் குழம்பு, கீரை எல்லாமே இதுல பண்ணுவேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி இப்ப ரசம் இதுல எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கல்சட்டியில திப்பிலி ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கல்சட்டி ரசத்துக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். நான் திப்பிலி ரசம் பண்ண போறேன். இதுக்கு 2 வகையான திப்பிலி, அரிசி திப்பிலி, கண்டன் திப்பிலி 2 எடுத்து வச்சிருக்கேன். சுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு பல்கள் இங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன். தனியா எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தக்காளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறம் பருப்பு தண்ணி, இவ்வளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாத்தையும் இந்த கல்வத்தால போட்டு 1-2 கொரகொரன்னு இடிச்சு வச்சுக்கலாம். 1-2 இடிச்சாச்சு. இது நீங்க மிக்சியில போட்டு கூட பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இதுல மல்லி போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி குறக்குறன்னு 1-2 இடிச்சு வச்சுக்கிறோங்க. இந்த பூண்டு பல்லையும் லைட்டா 1-2 அப்படி நசுக்கி இடிச்சு வச்சுக்கலாம். இப்ப இந்த தக்காளிய நல்லா அப்படி கிரஷ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இதுல புளி தண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கிறோங்க. இப்போ ரசம் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்புல கல்சட்டி வச்சிடுங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்க தக்காளி புளி தண்ணியிலேயே இடிச்ச பூண்டை கலந்துடலாம். இதுலயே சுக்கு, மிளகு, திப்பிலி, மல்லி இடிச்சு வச்சிருக்கோம். அந்த பவுடரையும் இதுல கலந்துடலாம். அந்த கல்சட்டியில இதை ஊத்திடலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி முதல்ல போட்டுடலாம். நான் ஒரு கிண்ணத்துல பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுலயே போட்டுக்கலாம். பருப்பு தண்ணி ஆப்ஷன் தான், தேவைப்பட்டா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நீங்க பருப்பு தண்ணி ஊத்தி இந்த ரசம் பண்ணீங்கன்னா அன்னைக்கே காலி பண்ணிடணும். மறுநாள் சுட வச்சா அது நல்லா டேஸ்டா இருக்காது. பருப்பு தண்ணி ஊத்தாம ரசம் நீங்க பண்ணீங்கன்னா மறுநாளும் நீங்க சுட வச்சு சாப்பிட்டா ரசம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ இந்த ரசத்துல நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா தக்காளி வேகணும், புளியோட பச்சை வாசனை போகணும், பூண்டும் நல்லா நமக்கு வேகணும். நம்ம பவுடர் பண்ணி போட்டிருக்கோம்ல, சுக்கு, மிளகு, திப்பிலி, அப்புறம் மல்லி பவுடரோட அந்த எசன்ஸும் இதுல நல்லா இறங்கணும். அதனால கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தனியா மிளகாய் பொடி வேண்டாம். ஏன்னா நம்ம மிளகும் சுக்கும் போட்டிருக்கோம். திப்பிலியும் காரம் தன்மையுடையதுதான். அந்த 3ஓட காரமே இந்த ரசத்துக்கு போதுமானதா இருக்கும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இப்ப ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கல்சட்டி ஒரு நேச்சுரல் ஹாட் பேக் மாதிரி நமக்கு. இதுல சமையல் பண்ணி முடிச்ச உடனேயும் சூடு ரொம்ப நேரம் இருக்கும். கல்சட்டியில சமையல் பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஆரோக்கியம் கூட. நம்ம முன்னோர்கள்லாம் இந்த கல்சட்டியில சமையல் பண்ணி தான் நல்ல ஆரோக்கியமா நோய் இல்லாம வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லுலாம் வெயில்லையும் மழையிலையும் இருக்கிறதுனால பிரபஞ்ச சக்திய நல்லா உட்கிரகிச்சு வச்சுக்கிறோம். அதனால இந்த கற்கள்ல இப்படி பாத்திரம்லாம் செஞ்சு சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். இப்போ இந்த புளிப்பு அப்புறம் உரப்பு இந்த சுவையெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு நான் கொஞ்சமா நாட்டு சர்க்கரை வெள்ளை பவுடர் இதுல ஆட் பண்றேன். அப்பதான் இது அமுதம் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரசம் இப்ப நல்லா ஆயிடுச்சு. நமக்கு அடுப்பு அணைச்சிடலாம். இப்ப பாருங்க, அடுப்பு அணைச்சாச்சு. ஆனா ரசம் பாருங்க எப்படி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் தாளிக்கிறதுக்கும் ஒரு சின்ன கல்சட்டி தான் வச்சிருக்கேன். இப்போ இதுல ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நீங்க வேணா எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் விடலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுல கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிச்சு. உளுந்து போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப அப்படியே இந்த ரசத்துல கொட்டிடலாம். இப்ப கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட கல்சட்டி திப்பிலி ரசம் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, சூடான இந்த கல்சட்டிலேயே நம்ம ரசம் சர்வ் பண்றதுக்கு எடுத்துக்கிறோம். நல்ல அடுப்பே இல்லாம ரசம் பாருங்க எப்படி கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப நமக்கு சுட சுட திப்பிலி ரசம், கல்சட்டி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.